யூடியூப் நண்பர்களுக்கு டயானா ஹெல்த் அண்ட் பியூட்டி அன்புடன் வரவேற்கின்றதுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஹெல்த் அண்ட் பியூட்டியில் இன்றைக்கி நான் ஒரு கம்பம் கூழ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் 3 பேர் தான் இருக்கிறோம். இந்த 3 பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கம்பு கடையில் விற்குங்க. இந்த மாதிரி கம்பு எடுத்துக்கோங்க. கம்பு எடுத்து அதை நல்லா கழுவி இப்போ ஊற வச்சுட்டேங்க. நான் இப்போ இதை ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 8-9 மணி நேரம் அது நல்லா ஊறட்டுங்க. ஊறின பிறகு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறதையும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேங்க. இந்த கம்பு எவ்வளோ நல்லது உடம்புக்கு, அதை பற்றியும் உங்களுக்கு நான் அந்த கிண்டு போதையும் உங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட் ஃபுல்லாகவே நான் சொல்கிறேங்க. ஊறட்டும், அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், இதை நான் ஊற வச்சுருக்கிறேன் இல்லைங்களா காலையில். இப்போ அதை மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க. இப்போ மிக்சியில் போட்டு எப்படி மிக்சியில் போட்டு அரைச்சி அது எப்படி பண்ணலாங்கிறதையும் காமிக்கிறேங்க. கம்பு எவ்வளவு அருமையான ஒரு உணவு. நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் கம்பங்கூழ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள நடைமுறை எல்லாம் மாறி போயிடுச்சு. மாறி கடையில் தள்ளுவண்டி கடையில் விற்கிறது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை அரைச்சி உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க எப்படின்ட்டு. இதை பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கிறேன் ஃபுல்லாக. இதை நம்ம சட்டியில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கிறது நல்லதுதாங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ தண்ணியாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருப்போம். அதனால நம்ம தண்ணியாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம நல்லாவே தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இதில் நீங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்குவோம். நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதத்தை நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. பாருங்க, நான் ஒரு கைப்பிடி அளவு என்ன பண்ணுறேன், சாதம் மத்தியானம் வடித்து வச்ச சாதம் இருக்கு, அந்த சாதத்தை அதில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு. நான் கல் உப்பு தான் போடுவேன், அதனால நான் கல் உப்பு போட்டு இருக்கிறேங்க. கல் உப்பு தான் ரொம்ப நல்லது, அதனால நான் கல் உப்பு போடுறேன். இப்போ இதை நம்ம ஹையில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்க, கிண்டலைன்னா நமக்கு அது அடி பிடிச்சது மாதிரி, அதாவது கட்டி கட்டியாக போயிடும். அதனால நம்ம கைவிடாமல் கொஞ்சம் இப்படி கிண்டணும். கிண்டிட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம கிண்டணுங்க. இப்போ இந்த கம்பை பார்த்தீங்கன்னா இதனுடைய பெனிஃபிட்னு நம்ம பார்க்கும்போது இதில் கால்சியம் சத்து ரொம்ப இருக்குது. கால்சியம் சத்து ரொம்ப இருக்கிறதுனால ஒருத்தர் டெய்லி இந்த கம்பங்கூழ் குடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எலும்புகளில் வலிமை, எலும்புகள் நல்ல ஸ்ட்ராங் ஆகுங்க. எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, எலும்பு முறிவு உள்ளவங்க, இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் இந்த கம்பங்கூழ் டெய்லி அவங்க எடுத்துக்கலாங்க. அவ்வளவு நல்லதுங்க இது, கால்சியம் சத்து இருக்கிறதுனால. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மேக்னீசியம் சத்து அதிகமாக இருக்குது. கம்புல மேக்னீசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த லேடிஸ் பிரச்சனைகள் மந்த்லி பீரியட் ஆகும்போது, மென்சஸ் பீரியட் டைமில் அவங்களுக்கு தசை பிடிப்பு இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின், ஸ்டொமக் கிராம்ப் இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது வயிற்று வலியால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கம்பங்கூழை வந்து தினமும் காலையில் குடிச்சிட்டு வர பழக்கத்தில் இருந்தாங்கன்னா அந்த வலி எல்லாமே அவங்களுக்கு இருக்காதுங்க. இவ்வளவு நல்ல பெனிஃபிட்ஸ் இந்த கம்பங்கூழ்ல இருக்குது. ரொம்ப பேருக்கு தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. கம்புல வந்து உள்ள அந்த அமிலங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து அவங்களுக்கு மன அழுத்தத்தை, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருந்தா ஒரு சிலருக்கு தூக்கம் வராதுங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாமே வந்து இந்த கம்பங்கூழ் வந்து போட்டுடுங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும். பாருங்க, இதெல்லாம் வந்து அப்பங்களுக்கு எல்லாம் சாப்பிடுறோம் என்ன ஏதுன்னுலாம் அவ்வளவு டீட்டெயிலா தெரியாது. தெரியாமையே பெரியவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் அவங்க நல்லா எடுத்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் வந்து ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட், சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து கம்புல இருக்கிற அந்த கிளைசீமிக் இன்டெக்ஸ் வந்து குறைவா இருக்கு. அதனால இந்த செரிமான செயல்பாட்டை அவங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகுறதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக செரிமானத்தை வந்து லைட்டாக பண்ணும், செயல்பாட்டை தாமதப்படுத்தி இரத்த சர்க்கரையின் அளவை வந்து சீராக வச்சுக்குது. அதனால சர்க்கரை நோய் உள்ளவங்க கம்பங்கூழை நல்லா சாப்பிடலாங்க. இது வந்து இரத்த அளவத்தை கட்டுப்படுத்துறதோட இந்த டைப் 2 சர்க்கரை நோயாளிக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த இது எடுக்கும்போது சர்க்கரை நோய்க்காரங்க வந்து தாராளமாக டெய்லி எடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு சர்க்கரையின் அளவெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கிறவங்க, பார்த்தீங்களா எவ்வளவு இதனுடைய பெனிஃபிட் பாருங்க. ப்ரெஷர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டு இருக்கும்போது நல்ல ரிலாக்ஸ் கிடைக்குங்க. என்னன்னா இதில் இருக்கிறது வந்து மேக்னீசியம் சக்தி இதில் ஜாஸ்தி இருக்குதுங்க. அது வந்து தசையில் வந்து நல்ல ரிலாக்ஸ் செய்யும். ரிலாக்ஸ் பண்ணும்போது அதனால வந்து இரத்த நாளம் வந்து அந்த தளர்வடைகிறதெல்லாம் நல்லா ஸ்கிப் ஆகிடும். ஸோ இந்த பிளட் சர்க்குலேஷனில் உள்ள அந்த தடைகள்லாம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை எல்லாம் கிளியர் பண்ணி அந்த ஹை பிளட் ப்ரெஷரை எல்லாம் குறைக்கிறதுக்கு உதவுதுங்க. கம்பு வந்து ஆஸ்துமா பேஷண்ட் கூட எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அலர்ஜி இருக்கும், ஒற்றை தலைவலி இதெல்லாம் இருக்கும் பாருங்க, அவங்க எல்லாமே வந்து இதை எடுத்துட்டு வரும்போது இது ஃபுல்லாகவே நிவர்த்தி ஆகுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்புல வந்து ஃபைபர் சத்து, அதாவது நார் சத்து வந்து ஜாஸ்தி இருக்குது. அது வந்து குடலில் ஏற்படக்கூடிய புற்றுநோயை கூட குணப்படுத்துங்க. இதில் உள்ள இது வந்து இதில் உள்ள மினரல் சத்து எல்லாமே வந்து மார்பக புற்றுநோயை கூட குணப்படுத்துங்க. அவ்வளவு அருமையான ஒரு இந்ததுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் எடை குறையணும்னு சொல்லுவாங்க ரொம்ப பேர். கம்பங்கூழில் வந்து அமினோ அமிலம், அதாவது ட்ரிப்டோபான் என்னும்னு அமினோ அமிலம் இருக்குங்க. அது வந்து பசி ஏற்படுறதை குறைச்சிட்டு உடல் எடையை பராமரிக்க. இப்போ பசி எடுக்குது அப்படின்னு சொல்லி நேரம் பசிச்சுட்டே இருந்தாக்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன உடம்பு கூடிக்கிட்டே போகும். ஸோ அந்த பசியை வந்து இதை அடக்கிறதுனால எதுவும் மெதுவாக செரிமானம் ஆகும். அதனால ரொம்ப நேரம் வந்து பசி எடுக்காமல் இருக்கும். இது நீங்கள் காலையிலுக்கு ஒரு டம்ளர் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா நல்ல தெம்பாக இருப்பீங்க. பசி எடுக்கிறதே தடுக்கும். கம்புல வந்து அதிகமாக நார்ச்சத்து தாங்க இருக்குது. அதனால அதிகமாக உணவு உண்பதை நம்மளை தவிர்க்கிறதுனால என்ன ஆகுது, உடல் எடையை குறைக்கிறது. உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு இது உதவுதுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதில் ரொம்ப இவ்வளவு சத்துக்கள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம மறந்துட்டு இருக்கிறோன்னு நினைக்கிறீங்களா? அடுத்து இதில் வந்து கம்பில் வந்து விட்டமின் பி சத்து அதிகமாக இருக்குது. கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புக்களை வந்து அதை அப்படி கிளியர் பண்ணிடும், கரைச்சிடும். கார்போஹைட்ரேட்டு கொழுப்பு இதெல்லாம் வந்து இந்த பி வந்து விட்டமின் பி வந்து கம்பு சாப்பிட்றதுனால எல்லாம் கிளியர் ஆகிடுங்க. அது ரத்தத்தில் உள்ள அளவையும் குறைச்சி கொலஸ்ட்ரால் வந்து உடலில் ஒரு சிலருக்கு வந்து கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் ரொம்ப வந்து உடம்புல படிஞ்சிருக்கும் பாருங்க, அந்த கொலஸ்ட்ராலை எல்லாமே இது வந்து எடுத்துடுங்க. அப்புறம் இந்த இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நோஸ்ல எல்லாம் வந்து கொலஸ்ட்ரால்லாம் படிஞ்சு ரொம்ப பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது, அடுத்து வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணுறாங்க, அடுத்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இது எல்லாமே பண்ணுறாங்க பாருங்க.
ஸோ அதெல்லாம் வந்து இந்த கம்புக்கூழ் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுது. அந்த கொழுப்புகளை எல்லாம் வந்து கரைச்சிடுதுங்க. அடுத்து வந்து நல்ல கொழுப்புகளை மட்டும் நம்ம ரத்தத்தில் வந்து தங்க வச்சு அதனுடைய நல்ல கொழுப்புகளின் அளவை வந்து அதிகரிக்குதுங்க. இவ்வளவு பெனிஃபிட் இருக்குங்க. நம்ம முன்னோர்கள் சும்மாவா செஞ்சாங்க இதெல்லாம்? அவ்வளவு அருமையான உணவுங்க. அடுத்து உடம்புல வந்து அதிகமாக ஹீட் இருந்தாலும் சரி, அந்த ஹீட்டை எல்லாம் வந்து குறைக்கக்கூடியதுங்க. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு வீட்டிலையே உட்கார்ந்து இருந்து அவங்க வந்து பாடி எல்லாம் ஹீட் ஆகிடுது. உட்காந்து இப்போ ஆஃபீஸ் போகும்போதாவது வேலைகள் வந்து ஓரளவு நார்மலாக இருந்தது. இப்போ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போடும்போது அவங்களுக்கு ஹெவியாக வேலை கொடுக்குறாங்கங்க, ரொம்ப வேலை. ஸோ அந்த மாதிரி உட்காந்து வேலை பார்க்கும்போது பாடி ஹீட் ஆகிடும். ஸோ அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கம்பங்கூழை வந்து டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது அந்த வெப்பம் வந்து ஈக்குவல் பேலன்ஸ் ஆகுங்க அவங்களுக்கு. அடுத்து வந்து கம்பங்கூழை வந்து ஒரு டெய்லி குடிச்சிட்டு வரும்போது முதலையே சொன்னேன் பாருங்களேன், இந்த இது ஹார்ட் அட்டாக் எல்லாம் வராமல் பாதுகாக்குங்க. அடுத்து இந்த ரத்தமெல்லாம் ஒரு திக்னஸ் ஆகிடும், உறைஞ்சு போயிடும் ஒரு சிலருக்கு. ஸோ அந்த உறைஞ்செல்லாம் போகாமையே வந்து இது வந்து தடுக்குதுங்க. இவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா? அனிமிக்காக இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து இரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை பாருங்கள், இதில் வந்து நான் சாதம் கொஞ்சம் போட்டிருக்கிறேன், கம்பங்கூழை வந்து அரைச்சி இப்படி எடுத்துருக்கிறேன். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த காலத்துல எல்லாம் இப்போ நான் மிக்சியில் போட்டு எடுத்துட்டேங்க. அப்போ எல்லாம் யார் மிக்சியில் போட்டாங்க? ஊரை போட்டு நானே பார்த்துருக்குறேன். ஊரை போட்டு அப்படி உரல்ல போட்டு இடிப்பாங்க. இடித்து சாயந்தரம் காலையில் ஊற போடுவாங்க, சாயந்தரம் 5-6 மணி போல் இடிப்பாங்க. இடிச்சிட்டு நைட்டு இந்த மாதிரி அவங்க செய்வாங்க. செஞ்சு ஆறுன பிறகு உருண்டையாக உருட்டி நீராகாரம் இருக்கு பாருங்க, அந்த பழைய சாத தண்ணி அதில் ஊற வச்சுட்டு படுத்துருவாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே அதை தான் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டுட்ட நீராகாரத்துக்கு நம்ம கிடைக்கல, அதனால நான் வந்து மோர் ஊற்றி சாப்பிடுவோம் நம்ம. இப்போ பாருங்க, கம்பில் அடுத்து பார்த்தீங்கன்னா அயன் சத்து ஜாஸ்தி இருக்குது. இது வந்து இது அனிமிக்கா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அயன் சத்து இருக்கிறதுனால அனிமிக்கா இருக்கிறவங்க டெய்லி இதை வந்து எடுத்துக்கலாங்க. இவ்வளவு பெனிஃபிட் பாருங்க, எவ்வளவு பெனிஃபிட். உடல் சூட குறைக்குது, அனிமிக்கா இருக்கிறவங்களை வந்து கரெக்ட் பண்ணுது. இதுல வந்து இரும்பு சத்து, மேக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம், அப்புறம் வந்து இதெல்லாமே அதுல இருக்குதுங்க. இதை வந்து இந்த நன்மை எல்லாம் எவ்வளவு இருக்கு பாருங்க. காலையில கண்ட உணவுகளை நம்ம சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய உணவுகளை கொஞ்சம் எடுக்கும்போது நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இது நைட்டு செஞ்சு வச்சுட்டு காலையில சாப்பிட்றதுனால எல்லாருக்கும் ஈஸியான ஒரு வேலையாக தான் இருக்கும். நைட்டு செஞ்சு வச்சுட்டு காலையில இதை சாப்பிடலாங்க. இதில் வந்து ஊட்டச்சத்து நிறையா இருக்குது. 15% புரோட்டீன்ஸு, நார்ச்சத்து, விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், நியாசின், தயாமின், ரிப்போஃப்ளேவிக் போன்ற எல்லாமே இருக்குங்க. அதனால வந்து நம்மளுக்கு தேவையான அத்தியாவசியமான இரும்பு சத்து, மேக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி ஒரு உணவை நம்ம சீப்பான விலையும் கம்மியானது நம்ம கொஞ்சமா போட்டாலே வந்து இது ரொம்ப பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அடுத்து ஹெல்த்துக்கும் நல்லது. இவ்வளோ பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கிற ஒரு கம்பங்கூழை நம்ம விட்டு வைக்கலாமாங்க? இப்ப இது எவ்வளவு ஆரோக்கிய பிரச்சனைகளை அவஸ்தைப்படக்கூடிய ரொம்ப பேர் வந்து டாக்டர்கிட்ட போறாங்க, மருந்து மாத்திரை இப்படி எடுத்துக்கிறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இது பாருங்க, உடல் சூட தணிக்குது, பீரியட் டைம் வர வலியை குறைக்குது, நரம்பு ரத்த ஓட்டத்தை சீராக்குது, பிளட் ப்ரெஷரை கரெக்ட் பண்ணுது. எவ்வளவு இது இருக்குது பாருங்க. ஹார்ட் அட்டாக் வராம தடுக்குது, புற்றுநோயை தடுக்குது. இவ்வளவு அருமையான உணவை நம்ம விட்டு வைக்கலாமா? இனிமேலாவது டெய்லி கொஞ்சம், டெய்லி செய்ய முடியலைனாலும் வாரத்தில் ஒரு 2 நாளாவது சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க. ஒரு சிலருக்கு பிடிக்காதுதான், எங்க வீட்டிலே எங்க பையனுக்கு பிடிக்காதுதான். அதனால அவன் குடிக்கதான்னு சொல்லுவான், அவன் குடிக்க மாட்டேங்கிறான். ஆனா குடிச்சா ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம். இப்ப ரொம்ப பேர் ஒரு கருத்து வச்சிட்டு இருக்கிறாங்க, கம்பு
சாப்பிட்டால் கம்பு மாதிரி நம்ம இருக்கலாமா அப்படின்ட்டு. அது வந்து எதுக்காக வந்து அதை சொன்னாங்க அப்படின்னாக்கன்னா, கம்பங்கூழ் நம்ம சாப்பிடும்போது வயசான காலத்திலையும் கம்பு ஊன்றி நடக்காமல், கோல் ஊன்றி நடக்காமல் இருக்கலாங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னாங்கங்க. அதுக்காக வந்து கம்பு மாதிரி எல்லா உறுப்புகளும் கம்பு மாதிரி இருக்கும், அப்படி கம்பு மாதிரி ஸ்டிப்பா இருக்கும் அப்படிங்கலாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி இவ்வளவு சத்துக்கள் இருக்கிறதுனால எந்த நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு தாங்க அர்த்தம். அதனால எல்லாரும் இந்த கம்பங்கூழை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நானும் அதை எப்படி செய்யறதுன்னு காமிச்சிட்டு இருக்கிறேன். இப்ப பாருங்க, இது வந்து எப்படி பச்சை வாடை போகணுங்க. அப்படி நீங்க எடுத்துட்டு இப்படி மோந்து பாத்தீங்கன்னா பச்சை வாடை இருக்கும். இன்னும் இதுல வந்து பச்சை வாடை போகல. நீங்க இப்ப பச்சை வாடை போற அளவுக்கு நம்ம இது பண்ணணும். கொஞ்சம் தண்ணி வேணாலும் நீங்க ஊத்திக்கலாம், அதனால ஒண்ணுமே இல்லைங்க. அதுல தண்ணியும் ஊத்திக்கலாம். நீங்க நினைச்சோம்னாக்கன்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்க விட்டுட்டு இப்படி கலரிக்கலாங்க. இல்ல முதலையே கூட நீங்க நிறைய தண்ணி கூட விட்டுக்கலாம். இப்படி மிடில்ல விடுறதுனாலையும் கூட ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பச்சை வாடை போகணும், அந்த அளவுக்கு நீங்க வந்து நான் பாருங்க இப்ப பேசிக்கிட்டே இருந்தேன். இதனுடைய யூஸ்ஃபுல் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு நேரம் கிண்டுனேன் பாருங்க. இந்த மாதிரி கிண்டி பச்சை வாடை போகணும். நீங்க முதல்ல பார்க்கும்போது மோந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது நீங்க வந்து கிண்ட அதை மோந்து பார்க்கும்போது அதை ஸ்மெல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற பச்சை வாடை உங்களுக்கு தெரியும், அந்த டிஃபரன்ஸ் தெரியும். அது வரைக்கும் நீங்க இப்படியே கிண்டிட்டே இருங்க. மேக்சிமம் நீங்க சிம்ல வச்சுட்டே கிண்டுங்க. இல்லாட்டினா நீங்க புதுசா பண்றதுனால அடி பிடிச்சிட போகுது. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, மண்சட்டியில கிண்டுவாங்க, இல்லைன்னா செப்பு பாத்திரத்துல வச்சு கிண்டுவாங்க. அதெல்லாம் என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் இப்போ சில்வர் பாத்திரத்துல கிண்டி வச்சுருக்கேங்க. பாருங்க, அடி பிடிக்காம கிண்டி இருக்கிறேன். உங்களுக்கு கலரே பாருங்க கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து இப்போ கிண்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் வந்துருச்சு. அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு, இதுவாயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியேவும் எவ்வளவு அருமையா இருக்குது. இன்னும் நீங்க இப்ப பாத்தீங்க பாருங்க, கம்பங்களை இனிமேல் எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இப்போ பாருங்க, நம்ம கம்பு கூழ் நைட்டு காய்ச்சி வச்சோம் பாருங்க. இந்த மாதிரி கெட்டியா இருக்கும். நம்ம இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கன்னா, இப்போ பாருங்களேன், இந்த அளவுக்கு தயிர், 2 வெங்காயம், இந்த தயிரும் 2 வெங்காயமும் நான் வந்து போட போகிறேன். இப்போ இந்த 2 வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நான் நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன், நைஸாக நறுக்கி வச்சுருக்கிறேங்க. 2 வெங்காயத்தை வந்து நான் நைஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன். எப்படி வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். இப்போ இந்த 2 வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நறுக்கி இருக்கிறத இதில் போடுறேன். நான் போட்டுட்டு இந்த மோராக்கி வச்சிருக்கிறேங்க. நான் தேவையான அளவுக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோரை வந்து ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க.
நல்லா இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து இப்படி கெட்டியாக இதை வந்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட முடியாதவங்க வந்து இதையே இன்னும் கொஞ்சம் நல்லா லிக்விடாக்கி சாப்பிட்லாங்க. அதையும் காமிக்கிறேன். எவ்வளவு அருமையான இது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் காலையில் இது கூட வந்து ஏதாவது ஒரு துவையல், பருப்பு சம்மந்தப்பட்ட துவையல், கொள்ளு துவையல் அல்லது பருப்பு துவையல், இந்த மாதிரி பருப்பு சம்மந்தப்பட்ட துவையல் எது அரைச்சி சாப்பிட்டாலும் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் இதை காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபைனலாக இந்த மாதிரி இருக்கும். இதை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சுவையான கம்பங்கூழ் ரெடி. இப்போ தண்ணியாக வேணும், லிக்விடாக சாப்பிடணுங்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம எதையாவது துவையல், கொள்ளு துவையல், அந்த மாதிரி கொள்ளு துவையல், பருப்பு துவையல் மாதிரி துவையல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. கம்புக்கூழுக்கு காம்பினேஷன், அதாவது அந்த கம்புக்கூழ் சாப்பிட்டா எதை தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குங்கிறது தெரிஞ்சு கொள்ளு துவையல் அரைச்சி வச்சுருக்கீங்க. அதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க. செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.